ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரசோதயாத். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹே தன்னோ ராகு பிரசோதயாத். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சனி பகவானோட காயத்ரி மந்திரம், ராகு பகவானோட காயத்ரி மந்திரம் ரெண்டையும் தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க. எதுக்காக இதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, மார்ச் 29 2025 இந்த மாதத்தில் சனி பகவான் பயிற்சியாகி மீனராசிக்கு போக போகிறாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்குது. எதுக்காக இப்போ நம்ம ராகுவையும் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 29 சனி மீனராசிக்கு போகிறார். மீனத்தில் ஏற்கனவே யார் இருக்கா? ராகு இருக்கார். விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவர் இருக்கார். இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சேர்ந்து ஒரே ராசியில் இருக்க போகிறாங்க. இது ஒரு பெரிய ஆபத்து, அதே நேரத்தில் பேர் அதிர்ஷ்டம் ரெண்டும் கலந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது சனி பகவான் கர்ம வினைகளை கூட்டி கழித்து அதுக்கு தக்கன பலாபலன்கள் அப்படிங்கிறத தரக்கூடியவர். ராகு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பரம்பரை கர்ம வினைகளை கூட்டி கழிச்சு யோகம் கொடுக்கக்கூடியவர். தாத்தன் பாட்டன் முப்பாட்டனோட கர்ம வினையெல்லாம் ராகு கொடுப்பாரு, உங்களோட கர்ம வினையை சனி கொடுப்பாரு. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர போறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப டாப்லையும் போகக்கூடிய அமைப்பு இருக்கு. யாராருக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மேச ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி ராகுவோட சேர்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மார்ச் 29ஆம் தேதி உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது தொடங்குது. என்னடா இது 7.5 சனி தொடங்குதா அப்படிங்கிறதே ஒரு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. ஆனால் பயப்படலாம் வேண்டியதில்லை. ஆனாலும் இந்த மார்ச் 29ஆம் தேதியிலேருந்து மே 18 வரைக்கும் ஒரு 50 நாள் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய நாளில் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் ராகு அப்படிங்கிறவர் இருக்க தான் செய்கிறாரு. சனி பெயர்ச்சிக்கு முன்னாடி லாப வீட்டில் இருந்தாலும் கூட சனியால் ஒன்றும் நமக்கு பெருசாக பலன் கிடைக்கல. என்னங்க இது, லாபஸ்தானத்தில் சனி இருக்கார், தனஸ்தானத்தில் குரு இருக்கார், ஆனாலும் கூட 10 ரூபா என்கிட்ட காசு சேரலையே, மிச்சம்னு 10 ரூபா இல்லையே, சனியும் குருவுமே நல்ல இடத்துல இருக்கும்போதே நமக்கு இப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரயத்தில் ராகு, விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவர் இருந்தது தான். இப்போ அவரோட சனியும் போய் சேர போகிறாரு. ஏற்கனவே விரைய ராகுவே நம்மளை எந்த அளவுக்கு பாடப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ அவரோட சனியும் போய் சேர போகிறார். மே 18 தான் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. அப்போ அந்த மே 18 வரைக்கும் ரெண்டு பேருமே விரைய வீட்டில் இருப்பாங்க, 12வது இடத்துல. இல்லை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், அதே நேரத்தில் நமக்கு பெரிய ராஜயோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. இது ரெண்டையுமே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இந்த 12ஆம் இடத்துல 2 கிரகங்கள் அப்படிங்கிறவங்க சேர்றாங்கங்கிற போது முதல்ல நாம் கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ லாகிரி வஸ்து பழக்கம், ஒரு புகை தண்ணி இந்த மாதிரி ஏதாவது பழக்க வழக்கம்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் விட்டு ஒழிச்சிடணும். நல்ல உடல் ஆரோக்கியத்தை பேணணும். இந்த கண்டபடி சாப்பிடக்கூடாது. மாமிசம் சாப்பிட்றேன், கடையில் திங்கிறேன், கிளம்புறேன், அங்கே சுற்றுறேன், இங்கே சுற்றுறேன், எண்ணெய் காரம் கொழுப்பு மசாலா இதெல்லாம் குறைச்சிக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அஜீரண கோளாறு, சத்து குறைபாடு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நம்ம வைத்தியத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் கூடுமான வரைக்கும் வெளியிட உணவுகள் அப்படிங்கிறத இந்த 50 நாளில் நீங்கள் தவிர்த்தே ஆகணும். எதாக இருந்தாலும் சரி, கூழோ கஞ்சியோ வீட்டில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கணும். மாமிச உணவுகளை குறைச்சிங்க. ஏதோ ஆசைக்கு மாதத்தில் 2 நாள் சாப்பிட்டோமா 3 நாள் சாப்பிட்டோமா அப்படின்னு ஓட்டிக்கணும். இந்த 50 நாள்லேயே ஒரு 4 நாளைக்கு சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வந்துங்க. கூடுமான வரைக்கும் இந்த கொழுப்பு மிகுந்த உணவுகள் எல்லாத்தையும் தவிர்த்துருங்க. காய்கறி, பழம், கீரை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக உணவில் சேர்த்துங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு இன்னொரு நன்மை அப்படிங்கிறதும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கிரகமும் விரைய வீட்டுக்கு வருது அப்படிங்கும்போது சுப விரயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதாவது இப்போ நீங்கள் திருமணமாகாத மேசராசிக்காரர்கள் திருமண முயற்சிகள் எடுக்கலாம். சட்டுப்புட்டுன்னு பொண்ணு அமைஞ்சு போவோம், மாப்பிள்ளை அமைஞ்சு போவோம். எத்தனோ நாளாக கல்யாணத்துக்கு முயற்சி செஞ்சு பார்த்தேன், மாப்பிள்ளை அமையல, பொண்ணு அமையல. ஒன்று பொண்ணுக்கு பிடிக்கல, இல்லை மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, 2 பேர்த்துக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா ஏதோ ஜாதகம் செட் ஆகலை இப்படின்னு ஏதோ ஒரு ரூபத்தில் தட்டிக்கிட்டு போன திருமணங்கள் எல்லாம் இப்போ கல்யாணம் நடந்துடும். பரவாயில்ல போடா, இதுக்கு மேலே நான் என் குடும்பம் ஒன்று இருப்பேன், இப்படியே போயிடுமோன்னு நினச்சேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதுமாதிரி சில பேருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது வரும். சுப செலவுகள் செய்யலாம். பல காலமாக வாடகை வீட்டிலே இருக்கிறேன், ஒரு நிம்மதி இல்லை, அதை செய்யாத இதை செய்யாதங்கிறாங்க. ஒரு வீட்டை கட்டுவோம், நமக்குன்னு எலி வேலையாக இருந்தாலும் தனி வேலையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி
சிந்தனை உள்ளவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் வரும். ஏதோ ஒரு ரூபத்தில் 10 ரூபா காசு வந்துடும். விரயம் பண்ணுமே ஒழிய அதுக்கு உண்டான பணம் வந்துடணும். ஆனால் 10 ரூபா வீட்டில் பணமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா 10 நிமிஷம் கூட தங்காது. 10,000 நான் எடுத்துகிட்டு போகிறேன், வீட்டில் வச்சுருப்பேன் இந்த மாதத்தோட மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கவே முடியாது. அப்படி வச்சிங்கன்னா வெட்டியாக வைத்திய செலவு தான் வரும். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, தாய்க்கு உடம்பு சரியில்லை, தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் வெட்டி செலவு அப்படிங்கிறது வந்துடும். அதனால் குடும்பமான வரைக்கும் பணத்தை கையில் வச்சுருக்காமல் எதுலையா முதலீடு பண்ணுங்க, இல்லை ஏதாவது வாங்கி போடுங்க. அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாம் சொத்து வாங்கல் விற்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது வில்லங்கத்தை நம்ம தலையில் கொண்டாந்து கட்டி வச்சுருவாங்க, தேவையில்லாத பகையை கொண்டாந்து விட்ருவாங்க. அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். விலை போகாத ஒரு இடம், பாதம் இல்லாத ஒரு இடம், தேவையில்லாமல் நம்ம 10 லட்ச ரூபாய் வாங்குவோம், அது 4 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா போகிற இடம்டா, உன்னை ஏமாற்றி கட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். நம்ம விற்க போனாலும் சரி, மற்றவன் 5 லட்ச ரூபாய்க்கு விற்றுருப்பான், நம்ம பக்கத்தில் போய் கேட்டோம்னா இப்போ 10 ரூபாய்க்கு தெரியாமல். அதனால் கூடுமான வரைக்கும் விற்பனை வாங்குதல் இதில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதோட முக்கியமான விஷயம், தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்க்கணும். தேவையில்லாத பயணங்கள் அலைச்சலை தான் கொடுக்குமே ஒழிய பயணங்களால் பலன் இருக்காது. ஒரு ஆஃபீஸில் ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளில போகிறேன் அப்படின்னா கண்ட மணிக்கு போய் அலைஞ்சிருப்போம். உடம்பு வீணாக போனது தான் முக்கியம், அலைச்சல் செலவானது தான் மிச்சம். ஆனால் போன காரியம் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் பயணங்கள் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் தவிர்த்துருங்க. வேறு வழியே இல்லை, பயணம்தான் போகணும் அப்படிங்கிறவங்க இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும், தனிமையில் பயணம் போகிறத தவிர்க்கணும், வழிப்பாதை உணவுகளை தவிர்க்கணும். வேறு வழியில் போய் தான் ஆகணுங்கிற பட்சத்தில் வழிப்பாதையில் இருக்கிற ஒரு விநாயகர் கோயிலுக்கு ஒரு செதறு தேங்காயை உடைச்சிட்டு அதன் பிறகு பயணம் போகிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லது. குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது செய்யணும். குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஒரு லைட் வாங்கி போடுறேன், ஒரு ஃபேன் வாங்கி போடுறேன், இப்படி ஏதாவது குலதெய்வ கோவிலுக்காக ஒரு செலவு அப்படிங்கிறத செய்யுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க எல்லை தெய்வம், இஷ்ட தெய்வம், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஆலயம், இந்த மாதிரி இடங்களுக்கு செலவு பண்ணுங்கள். சரி, வேறு என்ன நன்மை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதே காலகட்டத்தில் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த விரைய வீடு, ஏன்னா சனி பகவான் வாகனத்திற்கு சொந்தமானவர், வாகனத்தார், அவரே வாகனம் வச்சுருக்கக்கூடியவர் தான். அப்போ அவர் விரயத்துக்கு வராரு அப்படின்னா நடந்து போனவங்க ஒரு சைக்கிள் வாங்கலாம், சைக்கிளில் போனவங்க ஒரு பைக் வாங்கலாம், பைக்கில் போனவங்க ஒரு கார் வாங்கலாம். அவங்கவுங்க வாழ்க்கை தரத்துக்கு தக்கன ஒரு சின்ன முன்னேற்றம் அப்படிங்கிறது வாகனத்தில் கிடைக்கும். அதை நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். அது மாதிரி நன்மைகள் அப்படிங்கிறதையும் கொடுக்குது. இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக உணவு உபாதை அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு, அல்சர், குடல் புண்ணு இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால ரொம்ப கவனமாக இருங்க. மாமிச உணவுகளை தவிர்த்துருங்க. இந்த விஷப்பாம்பு ராகுவும் சனி அப்படிங்கிறவரும் பார்த்திங்கன்னா உங்களோட கர்ம வினைகளுக்கு தக்கன நன்மைகள் அப்படிங்கிறதையும் செய்வாங்க. அதனால் இவங்க இணைஞ்சிருக்கிற இந்த 50 நாட்களுக்காவது எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு விளைவிக்க வேண்டாம், பிற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது, யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது. இந்த கர்ம வினைகளை பயன்படுத்தி தர்ம வழியில் வாழக்கூடிய உங்களுக்கு இந்த 50 நாளில் உங்களோட எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். வாழ்த்துக்கள்.